சிம்பிளான சமையல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு சாம்பார், பைத்தம்பருப்பு மட்டும் போட்டு சாம்பார், சூப்பரான ஒரு சாம்பார். பைத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மட்டும் போட்டு ஒரு சாம்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இட்லி வேகுது. அப்புறம் எப்பவும் போல் இட்லி. எங்கள் வீட்டில் 3 பேருக்கு 2 பேருக்கு இட்லி, நான் மட்டும் தோசை. எனக்கு இட்லி பிடிக்காதனால தோசை ஊற்றிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நைட்டு டின்னர். இது கூட சூப்பரான சட்னி வச்சு பரிமாறணும், சாம்பார் வச்சு பரிமாறணுன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. பாருங்கள், இதுதான் வந்து சாம்பார், பைத்தம்பருப்பு சாம்பார். பார்த்திங்கன்னா வெறும் பைத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு இந்த இட்லிக்கும் இந்த பைத்தம்பருப்பு சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இன்றைக்கி நைட் டின்னர் என்னென்னு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.